அத்தியாயம் 41. சித்திரத்தின் கதை. கந்தல் துணி திருடுதலும் ஞானேஸ்வரி பாராயணமும். முந்தைய அத்தியாயத்தில் குறிக்கப்பட்டுள்ளது போல் அந்த சித்திரத்தின் கதையை இங்கே தொடர்கிறோம். இது நிகழ்ந்து 9 ஆண்டுகளுக்கு பின் அலி முகமது ஏமந்த் பந்தை பார்த்து கீழ்வரும் கதையை கூறினார். பம்பாய் வீதிகளில் ஒரு முறை அவர் சுற்றி கொண்டிருந்த போது இந்த படத்தை ஒரு தெரு வியாபாரியிடமிருந்து வாங்கினார். பின்னர் அதை கண்ணாடி சட்டம் போட்டு பாந்திராவில் உள்ள தம் வீட்டில் தொங்கவிட்டார். அவர் பாபாவை விரும்பினார். ஆகையால் அப்படத்தை தினந்தோறும் தரிசித்து வந்தார். ஹேமந்த் பந்துக்கு அதை கொடுப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு காலிலுள்ள கட்டி வீக்கத்திற்காக அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டியிருந்தது. பம்பாயில் அவரது மைத்துனரான நூர் முகமது பீர்பாயின் வீட்டில் அவர் தங்கியிருந்தார். பாந்திராவில் உள்ள அவரது வீடு 3 மாத காலமாக சாத்தப்பட்டிருந்தது. ஒருவரும் அங்கு வசிக்கவில்லை. புகழ்பெற்ற பாபா அப்துல் ரஹ்மான், மௌலானா சாஹிப் முகமது ஹுசைன், பாபா சாய், பாபா தாஜுதீன் மற்றும் பல உயிருடன் இருந்த ஞானிகளின் படங்களும் அங்கு இருந்தன. காலச்சக்கரம் இவைகளையும் விட்டு வைக்கவில்லை. பம்பாயில் அலி சுகவீனமுற்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். படங்கள் எல்லாம் ஏன் அங்கு பாந்திராவில் கஷ்டப்பட வேண்டும்? அவைகளுக்கும் உள்ளே வருதலும் வெளியே போதலும் பிறப்பும் இறப்பும் உண்டு என தெரிகிறது. எல்லா படங்களும் தங்கள் விதியை சந்தித்தன. ஆனால் சாய்பாபாவின் படம் எங்கனம் அதற்கு தப்பியது என்பதை ஒருவரும் எனக்கு இதுவரை விளக்கியதே இல்லை. சாயின் எங்கும் நிறை தன்மையையும் சர்வ வியாபித்துவத்தையும் அறிவு கெட்டாத அவரின் சக்தியையும் அது காண்பிக்கிறது. அலி முகமது பல வருடங்களுக்கு முன் முகமது ஹுசைன் தாரியா டோபனிடம் இருந்து ஞானி பாபா அப்துல் ரஹ்மானின் சிறிய படம் ஒன்றை பெற்றார். அதை அவர் தன் மைத்துனரான நூர் முகமது பீர்பாயிடம் கொடுத்தார். அப்படம் அவரது மேஜையில் 8 வருடங்கள் இருந்தது. ஒரு முறை நூர் முகமது பீர்பாய் அதை ஒரு புகைப்படங்களை நிபுணரிடம் எடுத்து சென்று உயிர் அளவு படமாக பெரிதாக்கி அதன் பிரதிகளை அலி முகமது உட்பட தமது உறவினர்களிடையும் நண்பர்களிடத்தும் விநியோகித்தார். அலி முகமது அதை பாந்திராவில் உள்ள தனது வீட்டில் மாட்டினார். நூர் முகமது ஞானி அப்துல் ரஹ்மானின் சீடர். தமது குருவிடம் அவரால் நடத்தப்பட்ட ஒரு திறந்த தர்பாரில் அப்படத்தை அளிக்க சென்றபோது குரு கோபமடைந்து அவரை உதைப்பதற்காக ஓடினார். அவரை வெளியில் தள்ளினார். அவர் மிகவும் வருத்தமுற்று மனம் உடைந்தார். நூர் தனது பெரும் பணத்தையும் இழந்து குருவின் கோபத்தையும் துன்பத்தையும் பெற்றதற்காக வருந்தினார். அவருடைய குருவுக்கு உருவ ஆராதனை பிடிக்காதாகையால் பெரிதாக்கப்பட்ட அப்படத்தை அப்பலோ பந்தருக்கு எடுத்து சென்று ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி சென்று நீரில் மூழ்கடித்தார். நண்பர்களையும் உறவினர்களையும் தங்கள் பிரதிகளை திரும்பி கொடுக்கும்படி வேண்டி அவைகளை திரும்ப பெற்ற பின் மொத்தத்தில் 6 பிரதிகள் அனைத்தையும் பாந்திரா கடலில் மீனவனை கொண்டு எரிய செய்தார். இச்சமயத்தில் அலி முகமது அவரின் மைத்துனரது வீட்டில் இருந்தார். ஞானிகளின் படங்களை எல்லாம் உடனே தண்ணீரில் மூழ்கடித்து விட்டால் அவரது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று நூர் முகமது கூறினார். இதை கேட்ட அலி முகமது தனது மேதாவை மேனேஜரை பாந்திரா வீட்டிற்கு அனுப்பி அங்கிருந்த ஞானிகள் அனைவரது படங்களையும் கடலில் எரிய செய்தார். 2 மாதத்திற்கு பின் அலி முகமது தன் வீட்டிற்கு திரும்பியதும் சுவரில் பாபாவின் படம் முன்போலவே மாட்டியிருந்ததை கண்டு வியந்தார். அவரது மேதா இதை தவிர்த்து பிற படங்களை எங்கனம் எடுத்து வந்தார் என்பது அவருக்கு புரியவில்லை. அவரது மைத்துனர் அதை கண்டால் அதையும் வழக்கப்படி செய்துவிடுவார் என்று பயந்து உடனே அப்படத்தை எடுத்து அலமாரியில் வைத்து விட்டார். யார் அப்படத்தை நன்றாக வைத்து காப்பாற்றுவார்கள்? அதை என்ன செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்து கொண்டிருக்கையில் மௌலானா இஸ்மு முஜாவர் என்பவரை சென்று பார்த்து அவர் கூற்றுப்படி செய்ய வேண்டும் என்று சாய்பாபாவை தெரிவித்தது போல் இருந்தது. தீவிர ஆலோசனைக்கு பின் இருவரும் அப்படம் அண்ணா சாஹிபுக்கு ஏமந்த் பந்துக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டால் அவர் அதை நன்கு பாதுகாப்பார் என்று தீர்மானித்தனர். பின்னர் இருவரும் ஏமந்த் பந்தின் இல்லத்திற்கு சென்று தக்க சமயத்தில் அதனை வெகுமதியாக அளித்தனர். கந்தல் துணி திருட்டும் ஞானேஸ்வரி பாராயணமும்.
தானே ஜில்லாவில் உள்ள டஹானுவின் மம்லத்தார் பிவி தேவ் நெடுநாளாக ஞானேஸ்வரியை பகவத்கீதைக்கு ஞானேஸ்வரி எழுதிய புகழ்பெற்ற மராத்தி வியாக்கியானம் மற்ற நூல்களுடன் பயில வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்தார். தினந்தோறும் அவருக்கு பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தையும் மற்ற புத்தகங்களின் சில பகுதிகளையும் படிக்க இயன்றது. ஆனால் ஞானேஸ்வரியை கையில் எடுத்தவுடன் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அதை படிக்க முடியவில்லை. 3 மாத விடுமுறையில் ஷிரடிக்கு சென்று பின்னர் பவுண்டில் உள்ள தனது சொந்த வீட்டிற்கு சென்றார். அங்கு அவர் மற்ற புத்தகங்களை படிக்க முடிந்தது. ஆனால் ஞானேஸ்வரியை பிரித்தபோது சில நூதனமான சம்பந்தமற்ற அல்லது தீய எண்ணங்கள் அவர் மனதில் திரளாக தோன்றி அவரது முயற்சியை தடை செய்தன. எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்த போதிலும் அப்புத்தகத்தின் சில வரிகளை கூட அவரால் எளிதாக படிக்க முடியவில்லை. எனவே பாபா அப்புத்தகத்தின் மீது தனக்கு அன்பு ஏற்படும்படி செய்து படிக்க கட்டளையிடும்போது தான் தாம் அதை பயில ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதுவரை அதை படிக்கக்கூடாது என்றும் தீர்மானித்தார். பின்னர் 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் தம் குடும்பத்துடன் ஷிரடிக்கு சென்றார். அங்கு ஜோக் அவரை தினந்தோறும் ஞானேஸ்வரி படிக்கிறாரா என்று வினவினார். தேவ் தாம் அதை பயில்வதற்கு ஆர்வமுள்ளவராக இருப்பினும் அதில் வெற்றி பெற இயலவில்லை என்றும் பாபா அவருக்கு கட்டளையிடும் போதுதான் அதை படிக்க ஆரம்பிக்கப் போவதாகவும் கூறினார். அப்புத்தகத்தின் பிரதி ஒன்றை எடுத்து சென்று அதை பாபாவுக்கு அளித்து அவரால் புனிதமாக்கப்பட்டு திருப்பி அளிக்கப்படும் போது அதை படிக்கலாம் என்று ஜோக் அறிவுரை பகர்ந்தார். பாபா அவரது உள்ளத்தை அறிவாராதலால் இந்த மாதிரி செய்ய தாம் விரும்பவில்லை என்று தேவ் பதிலளித்தார். அவரது ஆவலை சாய் அறியமாட்டாரா? அதை படிக்க சொல்லி தெளிவான உத்தரவை அவராகவே கொடுக்க மாட்டாரா? பின்னர் தேவ் பாபாவை பார்த்து ₹1 தட்சிணையாக கொடுத்தார். பாபா ₹20 கேட்டார். தேவ் கொடுத்தார். இரவில் அவர் பாலக்ராம் என்பவரை பார்த்து அவர் எங்கனம் பாபாவின் அன்பையும் பக்தியையும் பெற்றார் என்று விசாரித்தார். பாலக்ராம் தாம் எல்லாவற்றையும் அடுத்த நாள் ஆரத்திக்கு பின் தெரிவிப்பதாக கூறினார். தேவ் அடுத்த நாள் தரிசனத்திற்காக சென்றிருந்த போது பாபா அவரை ₹20 கேட்டார். அவர் அதை விருப்புடன் கொடுத்தார். பின்னர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தனியாக மசூதியின் ஒரு மூலையில் சென்று அமர்ந்தார். பாபா அவரை தம் அருகில் வந்து அமைதியான மனத்துடன் அமரும்படி கூறினார். அங்கனமே அவர் செய்தார். பின்னர் மத்தியான ஆரத்தி முடிவடைந்தது. மக்கள் எல்லோரும் கலைந்து சென்றதும் தேவ் மீண்டும் பாலகிராமை சந்தித்து பாபா அவருக்கு என்ன கூறினார், எங்கனும் தியானம் செய்ய கற்றுக் கொடுத்தார் என்ற அவரது முந்தைய சரித்திரத்தை கேட்டார். பதிலளிக்கும் தருவாயில் பாபா சந்துரு என்ற ஒரு தொழுநோய் கொண்ட அடியவரை தேவை அழைத்து வரும்படி அனுப்பினார். தேவ் பாபாவிடம் சென்றபோது யாருடன் எதை பற்றி பேசி கொண்டிருந்தார் என்று பாபா கேட்டார். அவர் தாம் பாலகிராமுடன் பேசி கொண்டிருந்ததாகவும் பாபாவின் புகழை கேட்டதாகவும் கூறினார். பாபா அவரை மீண்டும் ₹25 தட்சிணை கேட்டார். அவரும் அதை மகிழ்வுடன் கொடுத்தார். பின்னர் பாபா அவரை உள்ளே அழைத்து சென்று கம்பத்தருகில் அமர்ந்து கொண்டு என்னுடைய கந்தல் ஆடைகளை எனக்கு தெரியாமல் நீ திருடினாய் என்று குற்றம் சாட்டினார். தேவ் கந்தல் ஆடைகளை பற்றி தனக்கு எதுவும் தெரியாதென்று மறுத்தார். ஆனால் பாபா அவரை தேட சொன்னார். தேடிய அவரால் ஒன்றையும் காண முடியவில்லை. பாபா கோபமடைந்து இங்கு வேறு ஒருவரும் இல்லை, நீயேதான் திருடன், தலை நரைத்து கிழவனாகியும் நீ இங்கு திருடுவதற்கு வந்திருக்கிறாய் என்றார். இதன்பின் பாபா பொறுமை இழந்து கடுமையாக கோபமுற்று பலவிதமாக திட்டவும் குற்றம் சாட்டவும் ஆரம்பித்தார். தேவ் எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்து கொண்டு தனக்கு அடியும் கூட கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். சுமார் 1 மணி நேரத்துக்கு பின் பாபா அவரை வாதாவுக்கு போக சொன்னார். அவர் வாதாவுக்கு திரும்பி வந்து பாலகிராமிடமும் ஜோகிடமும் நடந்தவை அனைத்தையும் கூறினார். பின்னர் மாலையில் பாபா தேவையும் மற்ற எல்லோரையும் கூப்பிட்டு அனுப்பினார். தமது வார்த்தைகள் கிழவரை துன்புறுத்தி இருக்கலாம் என்றும் ஆயினும் அவர் திருடியிருப்பதால் தம்மால் வெளியே சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறினார். பின்னர் பாபா மீண்டும் ₹12 அவரிடம் கேட்டார். தேவ் அதை சேகரித்து கொடுத்து அவர் முன் சாஷ்டாங்கமாக பணிந்தார். பாபா கூறினார், போதியை ஞானேஸ்வரி தினமும் படித்து கொண்டிரு. பாதாவில் போய் அமர்ந்து தினந்தோறும் ஒழுங்காக கொஞ்சமாவது படி.
அவ்வாறு படிக்கையில் நீ படித்த பகுதியை அனைவருக்கும் அன்புடனும் பக்தியுடனும் விளக்கி சொல். நான் இங்கு உனக்கு தங்கச்சரிகை போட்ட மதிப்பு மிக்க சால்வை அளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்க மற்றவர்களிடம் நீ ஏன் கந்தலை திருடுகிறாய்? ஏன் திருட்டு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறாய்? பாபாவின் மொழிகளை கேட்டு தேவ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனெனில் அவர் போதியை படிக்க சொல்லிவிட்டார். தாம் விரும்பியதை பெற்றுவிட்டதாக அவர் நினைத்தார். இனி அந்நூலை எளிதில் படிக்கலாம் என்ற நம்பிக்கை கொண்டார். மீண்டும் அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாம் பாபாவிடம் சரணாகதி அடைந்திருப்பதாக கூறி தம்மை ஒரு குழந்தையைப் போல் பாவிக்குமாறும் தனது பாராயணத்தின் போது உதவி செய்யுமாறும் வேண்டிக் கொண்டார். கந்தலை திருடுவது என்று பாபா கூறியதன் பொருளை அவர் அப்போது உணர்ந்தார். பாலக்ராமிடம் பாபாவை பற்றி அவர் கேட்டதெல்லாம் கந்தல் என்று பொருள் கொள்ளப்பட்டது. இந்நடத்தை பாபாவுக்கு பிடிக்கவில்லை. எக்கேள்விக்கும் பாபா தாமே விடையளிக்க தயாராய் இருக்கும் பொழுது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் அவர் விரும்பவில்லை. எனவே பாபா அவரை திட்டி தண்டனைக்குள்ளாக்கினார். உண்மையில் பாபா அவரை துன்புறுத்தவோ திட்டவோ இல்லை என்றும் பாபா தமது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாய் இருக்கும்போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை என தனக்கு போதித்ததாகவும் நினைத்தார். தேவ் இத்திட்டங்களை எல்லாம் புஷ்பங்களாகவும் ஆசீர்வாதமாகவும் கருதி திருப்தியுடனும் மன நிறைவுடனும் வீட்டுக்கு சென்றார். இவ்விஷயம் இத்துடன் முடிவடைந்து விடவில்லை. பாபா படிப்பதற்கு உத்தரவு செய்ததோடு மட்டும் நின்று விடவில்லை. அந்த வருடத்திற்குள் அவர் தேவிடம் சென்று அவரின் முன்னேற்றத்தை பற்றி வினவினார். 1914 ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பாபா அவருக்கு தெய்வீக காட்சி ஒன்றை அளித்தார். மேல் திண்ணையில் அமர்ந்து கொண்டு தேவ் போதியை புரிந்து கொண்டாரா என்று கேட்டார். தேவ் இல்லை. பாபா பின் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? தேவ் அழுகை பொங்க நீங்கள் உங்கள் அருளை பொழிந்தாலன்றி பாராயணம் ஒரு தொந்தரவாகவும் புரிந்து கொள்ளுதல் கஷ்டமாகவும் இருப்பது நிச்சயம். பாபா படிக்கும்போது துரிதமாக படி. எனது சந்நிதானத்தில் என் முன் படி. தேவ் எதை நான் படிக்க வேண்டும்? பாபா அத்தியாத்மிகம் ஆன்மீகம் படி. தேவ் நூலை கொணர்வதற்காக சென்றபோது காட்சியிலிருந்து விடுபட்டு முழு விழிப்புணர்வு எய்தினார். தேவ் பெற்ற அளவற்ற மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் கற்பனை செய்து பார்த்தலை நமது வாசகர்களுக்கே விட்டுவிடுகிறோம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 42. பாபா மகா சமாதி அடைந்தல். முன்பாகவே உணர்த்திய குறிப்பு. ராமச்சந்திர தாத்தா பாட்டில், தாத்தையா கோத்தே பாட்டில் இவர்கள் மரணம் தவிர்த்தல். லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு தர்மம் செய்தல். கடைசி நேரம். இந்த அத்தியாயம் பாபா மகா சமாதி அடைதலை விளக்குகிறது. முன்னுரை. இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருபை என்ற ஒளி நீக்குவதை முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்பிக்கின்றன. முக்திக்கு வழி வகுக்கின்றன. நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன. சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருப்போமானால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன. மரணம் தனது கொடுமையை தளர்த்தி விடுகிறது. இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன. எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர் மனதை தூய்மைப்படுத்தும் சமர்த்த சாயின் இக்கதைகளை கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் ஏமன்பந்த் டாக்டர் பண்டிட்டின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் நெற்றியில் 3 பட்டைகள் இட்டதை பற்றியும் கூறுகிறார். ஆனால் இது அத்தியாயம் 11 முன்பே கூறப்பட்டுவிட்டதால் இவ்விடம் நீக்கப்பட்டு விட்டது. முன்பாகவே உணர்த்திய குறிப்பு. வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையையும் பற்றிய கதைகளை கேட்டார்கள். அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும். பாபாவுக்கு 1918 செப்டம்பர் 28ஆம் தேதி லேசான ஜுரம் கண்டது. ஜுரம் 2-3 நாட்கள் இருந்தது. பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டார். அதனால் நாளுக்கு நாள் பலவீனம் ஆனார். 17ஆவது நாளன்று, அதாவது 1918ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி மாலை சுமார் 2:30 மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார். விவரங்களுக்கு தாத்தா சாஹேப் கபர்டேவுக்கு பேராசிரியர் நார்கேயின்
18 நவம்பர் 5ஆம் தேதி எழுதப்பட்ட கடிதம் சாய்லீலா சஞ்சிகையில் முதல் வருடம் பக்கம் 78 பார்க்க. இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1916இல் பாபா தாம் இயற்கை எய்துவதை பற்றிய குறிப்பு ஒன்றை கொடுத்தார். ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. அது பின்வருமாறு: விஜயதசமி அன்று தசரா மாலையில் மக்கள் ஷிமோலங்கனிலிருந்து, ஷிமோலங்கன் என்பது கிராம எல்லையை தாண்டுதல், திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையான கோபாவேசம் அடைந்து தமது தலையணி, கஃப்னி, லங்கோடு முதலியவைகளை எல்லாம் கழற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எறிந்தார். இந்த சமர்ப்பணத்தை உண்டு துணியிலுள்ள தீ மிக்க ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்கத் தொடங்கியது. பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கு நின்றார். நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி, ஓ பேர்வழிகளே, இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு ஹிந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உரக்க கூறினார். எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர். ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்க தைரியமில்லை. கொஞ்ச நேரத்திற்கு பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாகோஜி ஷிண்டே தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார். பாபா, என்ன இதெல்லாம், இன்றைக்கு ஷிமோலங்கன் தசரா விடுமுறை என்றார். பாபா தமது சட்காவை தரையில் அடித்து, இது என்னுடைய ஷிமோலங்கன் என்றார். இரவு 11 மணி வரை சாந்தமடையவில்லை. அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவரும் ஐயம் அடைந்தனர். 1 மணி நேரத்திற்கு பின் பாபா தமது சாதாரண நிலைக்கு திரும்பினார். வழக்கம் போல் உடையணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாக சாவடி ஊர்வலத்தில் பங்கு கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தமது வாழ்வின் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார். ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. மற்றும் ஒரு குறிப்பாலும் பாபா இதனை உணர்த்தினார். அது பின்வருமாறு: ராமச்சந்திர தாத்தையா பாட்டீல்களின் மரணத்தை தவிர்த்தல். இதற்கு சில நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திர பாட்டீலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது. அவர் பெரிதும் துன்பமடைந்தார். அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் கையாண்டு குணமேதும் காணாமல் தமது வாழ்வில் வெறுப்படைந்து கடைசி வினாடிக்காக காத்து கொண்டிருந்தார். பின்னர் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையணைக்கு அருகில் நின்றார். பாட்டீல் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு, வாழ்க்கையின் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் இழந்துவிட்டேன். நான் எப்போது சாவேன் என்று எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றார். கருணையுள்ள பாபா, கவலைப்படாதே, உனது ஹூண்டி மரண ஓலை வாபஸ் பெற்று கொள்ளப்பட்டு விட்டது. நீ விரைவில் குணமாவாய். ஆனால் தாத்தையா பாட்டீலை குறித்து நான் கவலைப்படுகிறேன். அவன் சக வருடம் 1840இல் 1918 விஜயதசமி அன்று மரணமடைவான். யாருக்கும் இதை வெளியிட்டு விடாதே, அவனுக்கும் இதை சொல்லாதே. ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதியடைவான் என்றார். ராமச்சந்திர தாத்தா சுகமடைந்தார். ஆனால் தாத்தையாவின் வாழ்வை பற்றி அவர் நடுக்கமுற்றார். ஏனெனில் பாபாவின் மொழிகள் மாற்ற இயலாதவை என்பதாலும் 2 ஆண்டுகளில் தாத்தையா மரணமடைவார் என்பதை குறித்ததுமே. பாலா ஷிம்பி தையல்காரர் என்பவரை தவிர வேறொருவரிடமும் இக்குறிப்பை கூறாமல் இரகசியமாக வைத்திருந்தார். ராமச்சந்திர தாத்தா, பாலா ஷிம்பி என்ற இவ்விரண்டு பேர் மட்டும் தாத்தையாவின் உயிரை பற்றி என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டு இருந்தனர். ராமச்சந்திர தாத்தா படுகையை விட்டு நீங்கி நடமாடத் தொடங்கினார். காலம் வேகமாக சென்றது. சக வருடம் 1840 1918 புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் வர தொடங்கியது. பாபாவின் கூற்றுப்படியே தாத்தையா காய்ச்சலினால் படுத்த படுக்கையானார். எனவே அவரால் பாபாவின் தரிசனத்திற்கு வர முடியவில்லை. பாபாவுக்கும் காய்ச்சல் வந்தது. பாபாவிடம் தாத்தையாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. தாத்தையாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது. அவரால் அசைய முடியவில்லை. எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்தி கொண்டார். பாபாவின் கஷ்டமான நிலைமையும் அதே அளவு வளர்ந்தது. முன்னால் பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயதசமி நாளும் வந்து கொண்டிருந்தது. ராமச்சந்திர தாத்தாவும் பாலா ஷிம்பியும் தாத்தையாவை பற்றி பயங்கரமான அளவு பீதி அடைந்தனர். பாபா முன்னுரைத்தபடி தாத்தையாவின் முடிவு வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் உடல் நடுங்கி வியர்த்தது.
விஜயதசமியும் மலர்ந்தது. தாத்தையாவின் நாடி மிக மெதுவாக அடித்து கொள்ள தொடங்கியது. விரைவில் அவர் மரணமடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது. தாத்தையா பிழைத்து கொண்டார். அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது. அவருக்கு பதிலாக பாபா உடலை உகுத்தார். ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது. பாபா தாத்தையாவுக்காக தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் கூறினர். அவர் அங்கனம் செய்தாரா? அவரது வழிகள் அறிவுக்கு அப்பாற்பட்டவையாகையால் அவருக்கு மட்டுமே அது தெரியும். என்றாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தமது மரணத்தை பற்றி தமது பெயருக்கு பதில் தாத்தையாவின் பெயரை போட்டு குறிப்பு தந்தார் என்றே தோன்றுகிறது. அடுத்த நாள் காலை அக்டோபர் 16 பண்டரிபுரத்தில் தாஸ்கனுவின் கனவில் பாபா தோன்றி, மசூதி இடிந்து விழுந்து விட்டது. ஷிரடியில் எல்லா எண்ணெய்க்காரர்களும் கடைக்காரர்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்தினர். எனவே நான் அவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டேன். நான் இதை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன். தயவு செய்து அங்கு உடனே சென்று பக்கல் புஷ்பங்களால் கதம்ப மலர்களால் என்னை போர்த்து என்றார். தாஸ்கனு இவ்விஷயத்தை ஷிரடியிலிருந்து வந்த கடிதங்கள் மூலமாக அறிந்தார். எனவே அவர் ஷிரடிக்கு தமது சீடர்களுடன் வந்து பஜனையும் கீர்த்தனைகளும் செய்ய தொடங்கினார். இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார். ஹரி நாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி முன்னர் வைத்து பாபாவின் பெயரால் மக்களுக்கு அன்னதானமும் செய்து வைத்தார். லக்ஷ்மி பாய்க்கு தானம். எல்லா இந்துக்களாலும் தசரா அல்லது விஜயதசமி மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது. பாபா தமது எல்லைக்கோட்டை தாண்டுவதற்கு இந்நாளை தேர்ந்தெடுத்தது பொருத்தமே ஆகும். இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் துன்புற்றார். என்றாலும் எப்போதும் அவர் உள்ளுணர்வுடன் இருந்தார். கடைசி தருணத்திற்கு சிறிது முன்னரே எவருடைய உதவியும் இன்றி நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து காட்சி அளித்தார். பாபாவுக்கு அபாயம் நீங்கிவிட்டதென்றும் அவர் தேறி வருகிறார் என்றும் மக்கள் நினைத்தனர். தாம் விரைவில் காலமாக போவதை அவர் அறிந்திருந்தார். எனவே லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு தாம் ஏதும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். எல்லா ஜந்துக்களிலும் பாபா வியாபித்திருத்தல். இந்த லக்ஷ்மிபாய் ஷிண்டே ஒரு நல்ல வசதியுள்ள பெண்மணி. இரவும் பகலும் அவள் மசூதியில் வேலை செய்தாள். பகத் மஹல் சபதி தாத்தையா லக்ஷ்மிபாய் இவர்களை தவிர வேறு எவரும் இரவில் மசூதிக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு நாள் மாலை பாபா தாத்தையாவுடன் மசூதியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது லக்ஷ்மிபாய் வந்து வணங்கினாள். பாபா அவளிடம், ஓ லக்ஷ்மி, நான் மிகவும் பசியாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு அவள், பாபா சிறிது நேரம் பொறுங்கள், நான் ரொட்டியுடன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு சென்றாள். பிறகு ரொட்டி காய்கறிகளுடன் அவள் திரும்பினாள். அவற்றை பாபாவின் முன் வைத்தாள். அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார். அதற்கு லக்ஷ்மி, பாபா, இது என்ன? உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி எனது சொந்த கைகளால் ரொட்டி தயாரித்தேன். நீங்கள் அதில் சிறிதேனும் எடுத்துக்கொள்ளாமல் நாயிடம் தூக்கி எறிகிறீர்களே, வீணாக எனக்கு தொல்லை கொடுத்தீர்கள் என்றாள். அதற்கு பாபா, ஒன்றும் இல்லாததற்காக ஏன் கவலைப்படுகிறாய்? நாயின் பசியை தணிப்பது என் பசியை தணிப்பது போன்றதே ஆகும். நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது. ஜந்துக்கள் வெவ்வேறாயிருப்பினும், சில பேசினும் சில ஊமையாயிருப்பினும் அவைகள் யாவற்றும் உடைய பசியும் ஒன்றேயாம். பசியாய் இருப்போருக்கு உணவு அளிப்பவன் உண்மையிலேயே எனக்கு உணவை பரிமாறுகிறான் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வாயாக. இதை ஒரு ஆதார நீதியாக கருது என்று பதிலளித்தார். இது ஒரு சாதாரண சிறிய நிகழ்ச்சிதான். ஆனால் ஒரு மிக பெரும் ஆன்மீக உண்மையை பாபா அதன் மூலம் முன்னிலைக்கு கொணர்ந்து காட்டினார். தினசரி வாழ்வில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருதலை எவருடைய உணர்ச்சியும் துன்புறாத முறையில் எடுத்து காட்டினார். இத்தருணத்திலிருந்து லக்ஷ்மிபாய் அவருக்கு தினந்தோறும் பாலையும் ரொட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அளித்து வந்தாள். பாபா அதை ஏற்றுக்கொண்டு பசி தணியும் வரை உண்டார். இதில் ஒரு பகுதியை அவர் ராதாகிருஷ்ணமாய்க்கு லக்ஷ்மிபாயிடமே கொடுத்தனுப்புவார். அவளும் பாபாவின் மீதியான பிரசாதத்தை உவப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உண்டாள். இந்த ரொட்டி கதையை ஒரு சம்பந்தமில்லாத விஷயமாக கருதக்கூடாது. அது எங்கனம் சாய்பாபா எல்லா ஜீவராசிகளிடமும் வியாபித்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் அவைகளை கடந்தும் இருக்கிறார் என்றும் காட்டுகிறது. அவர் சர்வ வியாபி,
பிறப்பற்றவர், இறப்பற்றவர், அழிவற்றவர் பாபா லக்ஷ்மி பாயின் சேவையை நினைவு கூர்ந்தார். அவளை எங்கனம் அவர் மறக்க முடியும்? உடம்பை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கையை பைகளில் போட்டு ஒருமுறை 5 ரூபாயும் மீண்டும் 4 ரூபாயும் மொத்தத்தில் 9 ரூபாய் கொடுத்தார். 9 என்ற எண் 21ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட நவவித பக்தியை பற்றி குறிப்பிடுகிறது. அல்லது ஷிமோலங்கன் நேரத்தில் அளிக்கப்பட்ட தட்சிணையாக இருக்கலாம். லக்ஷ்மி பாய் ஒரு வசதியான பெண்மணி. எனவே பாபா அவளுக்கு குறிப்பால் உணர்த்தி நல்ல அடியார்களுக்கு வேண்டிய 9 வித குணங்களை சொல்லி இருக்கலாம். பாகவதத்தில் 11வது காண்டத்தில் 10வது அத்தியாயத்தில் 6வது பாடலில் 1வது 2வது செய்யுளில் முறையே முதல் 5 குணங்களும் பின் 4 குணங்களும் கூறப்பட்டு உள்ளன. பாபாவும் அத்தகைய ஒழுங்கை பின்பற்றி முதலில் 5 ரூபாயும் பின்னர் 4 ரூபாயும் மொத்தத்தில் 9 ரூபாய் அளித்தார். அப்போது மாத்திரமல்ல, பலமுறை லக்ஷ்மி பாயின் கைகளில் 9 ரூபாய் சென்றிருக்கிறது. ஆனால் பாபாவின் இந்த 9ஐ எப்போதும் அவள் நினைவில் கொண்டிருப்பாள். கவனமானவரும் எப்போதும் ஜாக்கிரதையானவருமான பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார். தமது அடியவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக்கொள்ளாதபடி அல்லது பிணிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் நீங்க சொல்லி ஆணையிட்டார். காக்கா சாஹிப் தீக்ஷித்தும் பாபு சாஹிப் பூட்டியும் பாபாவிடம் கவலையுடன் காத்திருந்தனர். ஆனால் பாபா அவர்களை வாதாவுக்கு போய் உணவுக்கு பின் வரும்படி கூறினார். பாபாவின் சன்னிதானத்தை விட்டு அவர்களால் நீங்க முடியவில்லை. எனினும் பாபாவுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்க முடியவில்லை. எனவே அவர்கள் சுமை நிறைந்த மனத்துடன் வாதாவிற்கு சென்றனர். பாபாவின் நிலை மிகவும் மோசமாகியுள்ளது என்பதை அவர்கள் அறிவார்களாதலால் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை. உணவுக்காக அமர்ந்தாலும் அவர்கள் மனம் எங்கேயோ இருந்தது. அது பாபாவுடன் இருந்தது. அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா பூத உடலை நீத்துவிட்டார் என்ற செய்தி வந்தது. உடனே தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள். பயாஜி கோத்தேயின் மடியில் இறுதியாக படுத்திருந்ததை கண்டார்கள். அவர் தரையில் விழவில்லை. தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை. ஆனால் அமைதியாக தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டே தமது சொந்த கைகளால் தர்மம் செய்து கொண்டே தமது பூத உடலை நீத்தார். ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள். அது நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எய்துகிறார்கள். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 43 மற்றும் 44. பாபா மகா சமாதி அடைதல் தொடர்ச்சி. ஏற்பாடுகள். சமாதி மந்திர் கோவில், செங்கல் உடைதல், 72 மணி நேர சமாதி, ஜோகின் துறவு, பாபாவின் அமுத மொழிகள். அத்தியாயம் 43 44 பாபா மகா சமாதி அடையும் நிகழ்ச்சி பற்றியே குறிப்பிடுவதால் அவைகள் ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. முன்னேற்பாடு. ஒருவன் மரண தருவாயில் இருக்கும்போது அவனது போகும் வழி இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்கும் பொருட்டு உலக விஷயங்களிலிருந்து அவன் மனதை மீட்டு ஆன்மீக விஷயங்களில் நிலைத்திருக்க செய்யும் எண்ணத்துடன் சில மத சம்பந்தமான நூல்கள் பாராயணம் செய்யப்படுவது இந்துக்களுக்கிடையே உள்ள பொதுவான வழக்கமாகும். ஒரு அந்தன ரிஷியின் புதல்வனால் பரீட்சித்து மகாராஜன் சாபமிடப்பட்டு மரண தருவாயில் இருந்த நாட்களில் மாபெரும் ரிஷியான சுகர் புகழ்பெற்ற பாகவத புராணத்தை சப்தாகம் அவருக்கு விளக்கினார். இப்பழக்கம் இன்றளவும் பின்பற்றப்பட்டு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் பல புனித நூல்களும் மரண தருவாயில் இருப்பவர்களிடம் வாசிக்கப்படுகிறது. கடவுளின் அவதாரமான பாபாவுக்கு அத்தகைய உதவி எதுவும் தேவை இருக்கவில்லை. ஆனால் மக்களுக்கு வழிகாட்டும் பொருட்டாக இவ்வழக்கத்தை அவர் பின்பற்றினார். தாம் விரைவில் காலமடையப் போவதை அறிந்த அவர் வசே என்பாரை தம்மிடம் ராம விஜயத்தை படிக்கும்படி கட்டளையிட்டார். வசே வாரம் ஒரு முறை அதை படித்தார். பின்னர் இரவும் பகலும் அதையே படிக்கும்படி பாபா கேட்டுக்கொண்டார். அவர் 3 நாட்களில் 2வது பாராயணத்தை முடித்தார். இவ்வாறாக 11 நாட்கள் சென்றன. பின்னர் மீண்டும் 3 நாட்கள் படித்து
களைப்படைந்து விட்டார். எனவே பாபா அவரை போக அனுமதித்து விட்டு தாமே அமைதியாக இருந்து கொண்டார். தமது ஆத்ம போதத்திலேயே மூழ்கினவராய் தமது கடைசி வினாடிக்காக காத்திருந்தார். 2-3 நாட்களுக்கு முன்னரே தமது காலை சஞ்சாரத்தையும் விஷாதனம் பெற செல்லும் நேமத்தையும் அவர் நிறுத்திவிட்டு மசூதியிலேயே தங்கிவிட்டார். தமது இறுதி வினாடி வரை உணர்வுடன் இருந்து தமது அடியவர்களை மனமுடிய வேண்டாம் என்று உபதேசித்து கொண்டிருந்தார். தாம் சமாதி அடைய உள்ள சரியான தருணத்தை அவர் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. மசூதியில் தினந்தோறும் அவருடன் காக்கா சாஹிப் தீக்ஷித்தும் பூட்டியும் மதிய உணவு உண்டனர். ஆனால் அன்று அக்டோபர் 15 ஆரத்திக்கு பின்னர் பாபா அவர்களை தங்கள் இருப்பிடங்களுக்கு சாப்பிட செல்லும்படி கூறினார். என்றாலும் லக்ஷ்மிபாய் ஷிண்டே, பாகோஜி ஷிண்டே, பயாஜி, லக்ஷ்மண் பாலா ஷிம்பி, நானா சாஹிப் நிமோன்கர் போன்றவர்கள் அங்கேயே இருந்து கொண்டனர். ஷாமா கீழே படிகளில் அமர்ந்திருந்தார். லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு ரூபாய் 9 கொடுத்த பின்பு பாபா தமக்கு மசூதியில் சௌகரியமாய் இல்லை என்றும் பூட்டியினுடைய தகடிவாதாவுக்கு கல் கட்டிடம் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றும் அங்கு தாம் நலமுற்றுவிட போவதாகவும் கூறினார். இக்கடைசி மொழிகளை உதிர்த்துவிட்டு பயாஜி கோத்தேயின் மேனியில் சாய்ந்து கொண்டு உயிர் நீத்தார். அவரது மூச்சு நின்றுவிட்டதை பாகோஜி கவனித்து கீழே அமர்ந்திருந்த நானா சாஹிப் நிமோன்கரிடம் கூறினார். நானா சாஹிப் சிறிது தண்ணீர் கொணர்ந்து பாபாவின் வாயில் ஊற்றினார். அது வெளியே வந்துவிட்டது. பின்னர் அவர் பலமாக ஓ தேவா என்று கதறினார். பாபா சிறிதே தமது கண்களை திறந்து ஆ என்று மெல்லிய குரலில் கூறுவதை போன்றிருந்தது. ஆனால் பாபா தமது பூத உடலை சேமமாக நீத்துவிட்டார் என்பது சீக்கிரமாக நிதர்சனமாயிற்று. பாபா காலமான செய்தி ஷிரடி கிராமத்தில் காட்டு தீ போல் பரவியது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாவரும் மசூதிக்கு ஓடி வந்து இந்த இழப்பின் துயரை பல்வேறு விதங்களில் வெளியிட்டனர். சிலர் பலமாக கதறினர், சிலர் தெருவில் உருண்டு புரண்டனர், சிலர் மூர்ச்சித்து விழுந்தனர். எல்லோருடைய கண்களிலிருந்தும் தாரை தாரையாக நீர் வழிந்தது. அனைவரும் வருத்தத்தால் பீடிக்கப்பட்டிருந்தனர். சிலர் சாய்பாபாவின் மொழிகளை நினைவூட்டிக் கொள்ள ஆரம்பித்தனர். வரப்போகும் காலங்களில் தாம் ஒரு 8 வயது பையனாக தோன்றப்போவதாக மகராஜ் சாய்பாபா தம் பக்தர்களிடம் தெரிவித்ததாக சிலர் கூறினர். இவைகள் ஞானியின் மொழிகள். எனவே இது குறித்து யாரும் ஐயுற தேவையில்லை. ஏனெனில் கிருஷ்ணாவதாரத்தில் சக்கரபாணி மகாவிஷ்ணு இதே காரியத்தை தான் நிகழ்த்தினார். சிறையில் இருந்த தேவகியின் முன் கிருஷ்ணர் ஒளி பொருந்திய நிறத்தினராகவும் தமது 4 கரங்களிலும் ஆயுதங்கள் தரித்த 8 வயது பையனாகவும் தோற்றமளித்தார். அந்த அவதாரத்தின் போது கிருஷ்ணர் பூமியின் பாரத்தை குறைத்தார். இந்த அவதாரம் தமது பக்தர்களின் முன்னேற்றத்திற்கானது. எனவே ஐயத்திற்குரிய காரணம் எங்கேயுள்ளது? ஞானிகளின் வழியோ உண்மையான அறிவெல்லை கடந்தது. சாய்பாபாவுக்கு தமது பக்தர்களுடன் உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்குரியது மட்டுமன்று, அது கடந்த 72 ஜென்மங்களின் தொடர்பாகும். இத்தகைய அன்பு பிணைப்புகளை உருவாக்குதற் பொருட்டே மகராஜ் சாய்பாபா திக் விஜயம் செய்ய சென்றுள்ளார் போல தோன்றுகிறது. அவர் மீண்டும் விரைவில் திரும்பி வருவார் என்று அவர் பக்தர்கள் உறுதியான நம்பிக்கை பூண்டுள்ளனர். பின்னர் பாபாவின் பூத உடலை எங்கனம் அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது. சிலர் முஸ்லிம்கள் பாபாவின் உடல் திறந்த வெளியில் அடக்கம் செய்யப்பட்டு அதன் மேல் ஒரு சமாதி கட்ட வேண்டும் என்றனர். குஷா சந்தும் அமீர் ஷக்கரும் இந்த கருத்தையே கொண்டிருந்தனர். ஆனால் ராமச்சந்திர பாட்டில் என்னும் கிராம அதிகாரி உறுதியான தீர்மானமான குரலில் கிராம பரிஷத்தை நோக்கி, எங்களுக்கு உங்கள் கருத்து சம்பந்தமில்லை. வாதாவை தவிர வேறு எவ்விடத்திலும் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்று கூறினார். மக்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் கொண்டு 36 மணி நேரம் வரை இதை பற்றி விவாதித்து கொண்டிருந்தனர். புதன்கிழமை காலை பாபா லக்ஷ்மண் மாமா ஜோஷியின் கனவில் தோன்றி அவரை தம் அருகில் அழைத்து, சீக்கிரம் எழுந்திரு, பாபு சாஹேப் நான் இறந்து விட்டதாக நினைக்கிறார். எனவே அவர் வரமாட்டார். நீ வழிபாட்டை நடத்தி காக்கட் காலை ஆரத்தி செய் என்றார். லக்ஷ்மண் மாமா கிராம ஜோசியரும்
ஷாமாவின் தாய் மாமனும் ஆவார். அவர் ஒரு வைதிக பிராமணர். பாபாவை காலையில் வணங்கிய பின்னர் கிராம தெய்வங்களை வணங்கினார். பாபாவிடம் அவருக்கு மிகுந்த பக்தி உண்டு. இக்கனவுக்கு பின்னர் பூஜா திரவியங்கள் அனைத்துடனும் வந்து மௌல்விகளின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது உரிய சம்பிரதாயங்களுடன் பூஜையும் காலை ஆரத்தியும் காண்பித்து சென்று விட்டார். பின்னர் மத்தியானம் பாபு சாஹிப் ஜோக் மற்றெல்லாருடனும் வந்து வழக்கம் போல் மத்தியான ஆரத்தியை செய்தார். பாபாவின் இறுதி மொழிகளுக்கு கிராம மக்கள் உரிய மதிப்பு கொடுத்து அவர் தம் திருமேனியை பாதாவில் வைக்க முடிவு செய்து அதன் நடுப்பகுதியை தோண்ட துவங்கினார்கள். அடுத்த நாள் மாலை ரஹத்தாவிலிருந்து சப் இன்ஸ்பெக்டரும் மற்ற இடங்களிலிருந்து மக்களும் வந்து எல்லோரும் கலந்து பேசி அம்முடிவை ஏற்றுக்கொண்டனர். அடுத்த நாள் காலை பம்பாயிலிருந்து அமீர்பாயும் கோபர்காவனிலிருந்து மம்லதாரும் வந்தனர். மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதாக தோன்றியது. சிலர் அவர் உடம்பை திறந்த வெளியில் அடக்கம் செய்வதற்கு வற்புறுத்தினர். எனவே மம்லதார் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி வாதாவை உபயோகப்படுத்தும் தீர்மானம் மற்றதைப் போல் 2 பங்கு ஓட்டுகள் பெற்றதை கண்டார். ஆயினும் அவர் கலெக்டரிடம் இது பற்றி குறிப்பிட விரும்பியதை ஓட்டி காக்கா சாஹிப் தீட்சித் அகமது நகருக்கு புறப்பட ஆயத்தமானார். இத்தருணத்தில் பாபாவின் அகத்தூண்டுதலால் மறுசாராரிடம் ஒரு கருத்து மாற்றம் ஏற்பட்டு அனைவரும் எதிர்ப்பின்றி ஒரே முடிவை ஆதரித்தனர். புதன்கிழமை மாலை பாபாவின் திருமேனி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பாதாவுக்கு கொண்டு வரப்பட்டு உரிய சம்பிரதாயங்களுடன் முரளிதரின் மூலஸ்தானமாக ஒதுக்கப்பட்ட மத்திய இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. உண்மையில் பாபா முரளிதரரானார். எங்கே அவ்வளவு அதிகமான பக்தர்கள் அமைதியும் சாந்தியும் தேடி சென்று கொண்டிருக்கின்றார்களோ அத்தகைய கோவிலாகவும் புனித ஆலயமாகவும் வாதா திகழத் தொடங்கியது. பாபாவின் இறுதி சடங்குகள் யாவும் பாலாசாஹிப் பாட்டேயாலும் பாபாவின் ஒரு பெரும் அடியவரான உபாசனியாலும் நிறைவேற்றப்பட்டது. பேராசிரியர் நார்கே கவனித்த விதமாக இந்த இடத்தில் இது குறிப்பிடப்படுகிறது. 36 மணி நேரம் பாபாவின் உடல் திறந்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் சடலம் விரைத்து போகாமலும் அங்கங்கள் வளைந்து கொடுக்கும் விதத்திலும் மிருதுவாக இருந்ததால் அவர் அணிந்து கொண்டிருந்த கஃப்னி துண்டுகளாக கிழிக்கப்படாமல் கழற்றி எடுக்கப்பட்டது. செங்கல் உடைதல் பாபா இறுதி விடை பெறவிருந்த சில தினங்களுக்கு முன்பாக இது குறித்து முன்கூட்டியே ஒரு சகுனம் ஏற்பட்டது. மசூதியில் பாபா கை வைத்து அமரும் ஒரு பழைய செங்கல் இருந்தது. இரவில் அதன் மீது சாய்ந்து கொண்டு இருக்கையில் அமர்வார். இது பல ஆண்டுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பாபா இல்லாதபோது தரையை கூட்டி கொண்டிருந்த ஒரு பையன் தனது கையில் அதை எடுத்தான். துரதிர்ஷ்டவசமாக கை தவறி கீழே விழுந்து அது 2 ஆகியது. பாபா இதை தெரிந்து கொண்டதும் அவர் அதன் இழப்பை குறித்து வெகுவாக கவலை அடைந்து, உடைந்தது செங்கல் அல்ல, எனது விதியே துண்டுகளாக உடைந்துவிட்டது. அது எனது ஆயுட்கால நண்பன். அதன் ஸ்பரிசத்துடன் நான் எப்போதும் ஆத்ம தியானம் செய்தேன். அது என் உயிரை போன்று அவ்வளவு பிரியமானது. இன்று அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என புலம்பி அழுதார். செங்கலை போன்ற ஒரு ஜடப்பொருளுக்கு பாபா ஏன் இவ்வளவு வருந்த வேண்டும் என்று சிலர் கேட்கலாம். இதற்கு ஹேமந்த் பந்த், ஞானிகள் இவ்வுலகில் ஆதரவற்றோரை காப்பது என்ற முக்கிய நோக்கத்துக்காகவே அவதரிக்கிறார்கள். அவதரித்த உருவில் மக்களுடன் கலந்து அவர்களைப் போலவே இயங்கும்போது அம்மக்களைப் போலவே வெளிப்படையாக சிரித்தல், விளையாடுதல், அழுதல் ஆகியவற்றை செய்தாலும் தமக்குள்ளே அவர்கள் தமது கடமைகளையும் பிறவி எடுத்த நோக்கத்தையும் பற்றி முழுதும் விழிப்பாய் இருக்கிறார்கள் என பதிலளித்திருக்கிறார். 72 மணி நேர சமாதி. இதற்கு 32 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1886இல் பாபா எல்லைக்கோட்டை ஆயுள் என்ற எல்லை தாண்ட முயற்சித்தார். ஒரு மார்கழி பௌர்ணமி தினத்தன்று பாபா கடுமையான ஆஸ்துமாவால் பீடிக்கப்பட்டார். அதை தொலைப்பதற்கு பாபா தனது பிராணனை மிக உயர எடுத்து சென்று சமாதி நிலையை அடைய தீர்மானித்தார். பகத் மகள் சபதியிடம், எனது உடலை 3 நாட்கள் பாதுகாப்பாயாக. நான் திரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும். நான் திரும்பவில்லை என்றால் அந்த திறந்த வெளியில் சுட்டி காண்பித்து எனது உடலை புதைத்துவிட்டு அதன் மேல் 2 கொடிகளை அடையாளமாக நட்டுவிடு என்று கூறினார்.
இதை கூறிவிட்டு இரவு சுமார் 10 மணிக்கு பாபா கீழே சாய்ந்தார். அவரது மூச்சும் நாடியும் நின்று போயின. உடம்பை விட்டு உயிர் அகன்று விட்டதைப் போல் தோன்றியது. கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கு வந்து விசாரணை ஒன்று நடத்தி பாபாவால் சுட்டி காண்பிக்கப்பட்ட இடத்தில் அவரை அடக்கம் செய்ய வந்தனர். ஆனால் மகள் சபதி இதை தடை செய்தார். தமது மடியிலேயே பாபாவின் உடம்பை வைத்துக்கொண்டு 3 நாட்கள் விடாமல் காத்திருந்தார். 3 நாட்கள் கழிந்ததும் காலை 3 மணிக்கு பாபாவிடம் உயிரின் அறிகுறிகள் தெரிந்தன. அவரது சுவாசம் ஆரம்பித்து அடிவயிறு அசையத் தொடங்கியது. கண்கள் திறந்தன. தமது அங்கங்களை நீட்டிக்கொண்டு மீண்டும் உணர்வுக்கு வந்தார். இதிலிருந்தும் மற்ற காரணங்களாலும் வாசகர்கள் சாய்பாபா இத்தனை ஆண்டுகளாக உறைந்த 3.5 முழ அளவான உடலை கொண்டவர்தானா? அதை விட்டுவிட்ட பிறகு அவர் நீங்கிவிட்டாரா? அல்லது அகத்தே உறையும் ஆத்ம வடிவாக விளங்கினாரா என்று தீர்மானித்து கொள்ளலாம். பஞ்ச பூதங்களால் ஆன இவ்வுடம்பு அழியக்கூடியது, நிலையற்றது. ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள். அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூர்ண உண்மையாகும். இப்புனித மெய்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மமே மனத்திற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகவும் ஆட்டுவிப்போராகவும் உள்ள சாய் என்ற பரம்பொருள். இப்பரம்பொருளாகிய சாயே அண்ட பேரண்டங்களிலும் இடைவெளி இல்லாமல் வியாபித்திருக்கிறார். குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக இவ்வுடம்பை எடுத்துக்கொண்டார். தமது குறிக்கோள் நிறைவேறியதும் தமது அழியும் உடம்பை வரையறையுள்ள பண்புக்கூறு துறந்துவிட்டு தமது வரையறையற்ற பண்புக்கூற்றை அடைந்தார். கடவுள் தத்தர், கனகாபூரை சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி போன்ற முந்தைய அவதாரங்கள் போலவே சாய் எப்போதும் வாழ்கிறார். அவரது மரணம் ஒரு புறத்தோற்றமே தவிர உயிருள்ளவற்றிலும் ஜடப்பொருட்களிலும் நிலைபெற்று ஆதிக்கம் செலுத்தி அவைகளை கட்டுப்படுத்துகிறார். இது இயல்பானது. இப்போதும் கூட தங்களை தாங்களே முழுமையும் சரணாகதி அடைவோரும் அவரையே முழு மனதாக பக்தியுடன் வணங்குவோருமாகிய பலரும் அனுபவபூர்வமாக இதை உணரலாம். பாபாவின் ஸ்தூல உருவத்தை நாம் தற்போது காண இயலாவிடினும் இப்போதும் கூட ஷிரடிக்கு செல்வோமானால் மசூதியில் அவரது அழகான தத்ரூபமான சித்திரம் காட்சியளித்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். பாபாவின் புகழ்பெற்ற அடியவரும் சித்திரக்காரருமான ஷாம்ராவ் ஜெயக்கரால் இந்த ஓவியம் வரையப்பட்டது. கற்பனை வளம் பக்தியுள்ள பார்வையாளருக்கு இப்படம் இன்றும் பாபாவின் தரிசனம் தரும் திருப்தியை அளிக்கிறது. பாபா இப்போது உடல் உருவில் இல்லையாயினும் அவர் அங்கும் எங்கும் இருந்து அவர் பூத உடலுடன் இருந்த சமயம் எவ்வாறு பக்தர்களை நலமுடன் ஆதரித்தாரோ அவ்வாறே இப்போதும் அருள் செய்கிறார். பாபாவை போன்ற ஞானிகள் மனிதர்களைப் போன்று தோன்றினாலும் இறப்பதே இல்லை. உண்மையில் அவர்கள் கடவுளே ஆவர். பாபு சாஹிப் ஜோகின் துறவு. ஜோகின் சந்நியாசத்தை பற்றிய செய்தியுடன் ஹேமந்த் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். பூனேவை சேர்ந்த புகழ்பெற்ற வர்க்காரி விஷ்ணு புவா ஜோக் என்பவரின் மாமா சகாராம் ஹரி என்ற பாபு சாஹிப் ஜோக் ஆவார். அவர் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து PW டிபார்ட்மெண்ட்டில் சூப்பர்வைசர் 1909 ஓய்வு பெற்றதும் தமது மனைவியுடன் ஷிரடிக்கு வந்து வசித்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. கணவனும் மனைவியும் பாபாவை நேசித்தனர். பாபாவை வழிபடுவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் தங்கள் முழு நேரத்தையும் செலவிட்டனர். மேகாவின் மரணத்திற்கு பின் மசூதியிலும் சாவடியிலும் பாபாவின் மகா சமாதி வரை ஜோக் ஆரத்தி எடுத்தார். சாதேவின் வாதாவில் ஞானேஸ்வரியையும் ஏக்நாத் பாகவதத்தையும் மக்களுக்கு படித்து விவரிக்கும் வேலையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜோக் பல ஆண்டுகள் பாபாவுக்கு வேலை செய்த பின்னர் பாபாவை நோக்கி, நான் இத்தனை காலம் தங்களுக்கு சேவை செய்தேன். எனது மனம் இன்னும் அமைதியும் சாந்தியும் பெறவில்லை. ஞானிகளுடன் எனக்கு உண்டான தொடர்பு எங்கனம் என்னை முன்னேற்றாமல் இருக்கிறது. எப்போது என்னை தாங்கள் ஆசிர்வதிப்பீர்கள் என்று கேட்டார். பக்தரின் வேண்டுகோளை செவிமடுத்த பாபா, உரிய காலத்தில் உனது தீவினைகள், அவைகளின் விளைவு அல்லது பயன் அழிக்கப்பட்டுவிடும். உனது நன்மை தீமை யாவும் சாம்பலாக்கப்படும். எல்லா பற்றுக்களையும் துறந்து அடங்கா சிற்றின்ப அவாவையும் சுவை
உணர்வையும் ஜெயித்து எல்லா தடைகளையும் ஒழித்துவிட்டு முழு மனதுடன் கடவுளுக்கே சேவை செய்து பிச்சை பாத்திரத்தை எப்போது நாடி அடைகிறாயோ, சந்நியாசம் ஏற்கிறாயோ, அன்றே நான் உன்னை புனிதமடைந்தவனாக நினைப்பேன் என்றார். சில நாட்களுக்கு பின் பாபாவின் மொழிகள் உண்மையாயின. அவரது மனைவி அவருக்கு முன் இயற்கை எய்தினாள். வேறு பற்றொன்றும் அவருக்கு இல்லை. அவர் சுதந்திரமானார். இறப்பதற்கு முன் சந்நியாசம் ஏற்றார். வாழ்க்கையின் லட்சியத்தை எய்தினார். பாபாவின் அமுத மொழிகள். அன்பும் கருணையும் உள்ள சாய்பாபா பல முறை கீழ்கண்ட இனிய மொழிகளை மசூதியில் கூறியிருக்கிறார். என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான். என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூன்யமாய் தோன்றுகிறது. எனது கதைகளை தவிர பிறவற்றை அவன் கூறுவதில்லை. இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே அவன் ஸ்மரணம் செய்கிறான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைப்பில் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கிறேன். அவனுக்கு விடுதலையை தன்னை உணர்தல் அளித்து எனது கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கிறேன். இங்கனம் என்னிடம் வருபவன் 6 கடலுடன் ஒன்றாவது போல் என்னுடன் 2 கலக்கிறான். பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உங்கள் இதயத்தை அமர்ந்து கொண்டிருக்கிற என்னிடம் உங்களை பூரணமாக சமர்ப்பிப்பீர்களாக. யார் இந்த நான்? பலமுறை சாய்பாபா யார் இந்த நான் என்பதை விளக்கியிருக்கிறார். அவர் கூறினார், நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதை போன்று அனைத்து ஜீவராசிக்குள்ளும் உள்ளதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது. அது நானேயாகும். இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை காண்பீர்களாக. இதை நீங்கள் பயிற்சிப்பீர்களானால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் பெறுவீர்கள். எனவே வாசகர்களுக்கு ஹேமந்த் பந்த் வணக்கம் தெரிவித்துவிட்டு எல்லா தெய்வங்களையும் ஞானிகளையும் பக்தர்களையும் மரியாதை செய்யும்படி பணிவுடனும் அன்புடனும் வேண்டிக் கொள்கிறார். எவனொருவன் பிறர் மீது குறை கூறி குற்றம் கண்டு குதர்க்கம் செய்கிறானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயம் ஏற்படுத்துகிறான். ஆனால் எவன் கஷ்டப்பட்டு பொறுமையுடன் இருக்கிறானோ அவன் என்னை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறான் என்று பாபா அடிக்கடி கூறியதில்லையா? பாபா இங்கனம் எல்லா ஜந்துக்களிடமும் ஜீவராசிகளிடமும் வியாபித்து அவைகள் பால் எல்லா திசைகளிலும் சூழ்ந்து இருக்கிறார். எல்லா உயிர்களிடமிருந்தும் அன்பை தவிர வேறெதையும் அவர் விரும்புவதில்லை. இத்தகைய புனிதமான அமிர்தம் எப்போதும் பாபாவின் திருவாயின் என்று பெருக்கெடுத்தது. அவர் தம் புகழை அன்புடன் பாடுவோர் அதையே பக்தியுடன் கேட்போர் ஆகிய இருவரும் சாயியிடம் ஒன்றாகி விடுகிறார்கள். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 45. காக்கா சாஹேபின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும். மரப்பலகை பாபாவின் படுக்கையானது பகத்தினுடையது அல்ல. முன்னுரை. முந்தைய 3 அத்தியாயங்களில் பாபாவின் மறைவை குறித்து நாம் விவரித்தோம். அவரது நிலையற்ற ஸ்தூல உருவம் நமது காட்சியிலிருந்து மறைந்ததில் ஐயமில்லை. ஆனால் அவரது அழிவற்ற சூட்சும உருவம் எப்போதும் வாழ்கிறது. அவரது வாழ்நாளில் நடைபெற்ற லீலைகள் இன்றும் பெருமளவில் சொல்லப்பட்டு வருகின்றன. அவர் மறைந்த பின்னரும் அவரது புதியதான லீலைகள் நடைபெற்றன. இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இவை பாபா எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதையும் அவர் தம் பக்தர்களுக்கு முன்னை போலவே உதவி கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவாக்குகிறது. பாபாவின் வாழ்நாளில் அவரது தொடர்பை பெற்றவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளே. ஆனால் அவர்களில் எவராவது இவ்வுலகப் பற்றையும் இன்பங்களின் மேல் விருப்பத்தையும் விடாமல் கடவுள் மேல் உள்ளத்தை திருப்பவில்லை என்றால் அது அவர்களது துரதிர்ஷ்டமே ஆகும். அப்போதும் இப்போதும் தேவை என்னவென்றால் பாபாவின் பால் முழு மனதான பக்தியே. நமது புலன்கள், உறுப்புகள், மனம் யாவும் பாபாவை வழிபடுவதில் ஒருங்கிணைந்து அவருக்கு சேவை புரிய வேண்டும். வழிபாட்டில் சில உறுப்புகளை மட்டும் ஈடுபடுத்தி மற்றவற்றை வேறு பக்கம் செலுத்துவது பயனற்றது.
வழிபாடு, தியானம் போன்றவை மனப்பூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் செய்யப்பட வேண்டும். கற்புரு மாதர் தம் கணவரிடம் கொண்டிருக்கும் அன்பு சீடன் குருவிடம் கொண்டிருக்கும் அன்புடன் சில சமயம் ஒப்பிடப்படுகிறது. எனினும் முன்னது குரு பக்தியை விட மிக தாழ்வானபடியால் இரண்டையும் ஒப்பிட இயலாது. தந்தையோ தாயோ சகோதரனோ அல்லது வேறு எந்த உறவினரோ நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய ஆத்ம உணர்வு பெற உதவிக்கு வரமாட்டார்கள். நாமே திட்டமிட்டு கொண்டு ஆன்ம உணர்வு பெறும் பாதையில் வழி நடக்க வேண்டும். உண்மைக்கும் மாயைக்கும் இடையில் பேதம் கண்டு இகபர இன்பங்களையும் பொருட்களையும் துறந்து புலன்களையும் மனதையும் அடக்கி முக்தியை அடைவதில் மட்டுமே விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக நம்மிடமே நமக்கு பூரண நம்பிக்கை வேண்டும். பேதங்கள் உணர பயிற்சி செய்ய தொடங்கும் போது உலகம் ஒரு மாயை என்றும் நிலையற்றது என்றும் அறிந்து கொள்வதால் உலக ஆசைகள் மீதான பற்று குறைந்து முடிவில் பற்றற்ற நிலையை பெறுகிறோம். பிரம்மம் என்பது நமது குருவை தவிர வேறல்ல என்றும் அவரே முழு நிச்சய நிலையில் நாம் காணும் அண்ட சராசரங்களிலும் வியாபித்து ஆட்கொண்டிருப்பதையும் உணர்ந்து அவரை எல்லா உயிர்களிடத்திலும் கண்டு வணங்கத் தொடங்குகிறோம். இதுவே கூட்டு பிரார்த்தனை, பஜனை அல்லது வழிபாடாகும். இவ்விதம் குருவாகிய பிரம்மத்தை மனமுருகி வழிபடும்போது நாம் அவர்களுடன் ஒன்றி ஆன்ம உணர்வை பெறுகிறோம். சுருக்கமாக, குருவின் நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்து கொண்டு இருப்பதும் அவரை தியானிப்பதும் எல்லா ஜீவராசிகளிலும் அவரை காண செய்து நம்மீது அழியாத பேரின்பத்தை சொரிகிறது. பின்வரும் கதை இதனை விளக்குகிறது. காக்கா சாஹேபின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும். ஏக்நாத்தின் நூல்களான ஸ்ரீமத் பாகவதம், பாவார்த்த ராமாயணம் இரண்டையும் காக்கா சாஹிப் தீட்சித்தை தினந்தோறும் வாசிக்க சொல்லி சாய்பாபா உத்தரவிட்டார் என்பது நன்றாக தெரிந்த விஷயம். காக்கா சாஹிப் தீட்சித் பாபா உயிருடன் இருக்கும் போதும் அவர் மறைந்த பின்பும் இதனை பின்பற்றினார். பம்பாய் சௌபாத்தியிலுள்ள காக்கா மகாஜனியின் வீட்டில் ஒரு நாள் காலை காக்கா சாஹிப் தீட்சித் ஏக்நாத்தின் பாகவதத்தை வாசித்து கொண்டிருந்தார். ஷாமா என்றழைக்கப்படும் மாதவ்ராவ் தேஷ்பாண்டேயும் காக்கா மகாஜனியின் புத்தகத்தின் 2வது அத்தியாயத்தில் 11ஆம் காண்டம் படிக்கப்பட்டதை கவனத்துடன் கேட்டனர். அதில் ரிஷபக் குடும்பத்தை சேர்ந்த 9 சித்தர்கள் அல்லது நாதர்கள் என்றழைக்கப்பட்ட கவி, ஹரி, அந்தரிக்ஷா, பிரபுதா, பிப்பலாயன், அவிர்ஹோத்ரர், த்ருமில், சமஸ், கரபாஜன் முதலியோர் பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசித்தார்கள். ஜனகர் 9 நாதர்களையும் மிக மிக முக்கியமான கேள்விகளை கேட்டார். அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்திகரமான முறையில் பதிலளித்தார்கள். முதல்வரான கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்று விவரித்தார். ஹரிபக்தனின் குணநலன்களை விளக்கினார். மாயை என்றால் என்ன என்பதை அந்தரிக்ஷா விளக்கினார். மாயையை எவ்வாறு கடப்பதென்பதை பிரபுதா விளக்கினார். பரபிரம்மம் என்பதை பிப்பலாயன் விவரித்தார். கர்மத்தை பற்றி அவிர்ஹோத்ரர் விளக்கினார். த்ருமில் கடவுள் அவதாரங்களையும் அவர் செயல்களையும் விளக்கினார். மரணத்துக்கு பின் பக்தன் இல்லாதவன் எங்கனம் கூலி கொடுக்கப்படுகிறான் என்பதை சமஸ் கூறினார். வெவ்வேறு யுகங்களில் வெவ்வேறு விதமான கடவுள் வழிபாட்டை பற்றி கரபாஜன் விளக்கினார். கலியுகத்தில் ஹரி அல்லது குருவின் பாதங்களை நினைவூட்டிக் கொள்வதே விடுதலைக்கு ஒரே வழி என்பது எல்லா விளக்கங்களின் கருத்துமாகும். வியாக்கியானம் முடிவடைந்த பின்னர் மாதவ்ராவிடமும் மற்றவர்களிடமும் காக்கா சாஹிப் மனசோர்ந்த குரலில் கூறினார். பக்தியை பற்றி 9 நாதர்களின் விளக்கமும் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதை அபியாசத்திற்கு கொண்டு வருவது எவ்வளவு கடினம். நாதர்கள் பூர்ணத்துவம் பெற்றவர்கள். ஆனால் அவர்களால் விவரிக்கப்பட்ட பக்தியை நம் போன்ற அறிவற்றவர்கள் அடைவது சாத்தியமா? பல பிறவிகளுக்கு பின்னரும் நாம் அதை அடையப் போவதில்லை. பின்னர் எங்கனம் நாம் முக்தி அடைய முடியும்? நமக்கெல்லாம் கதி மோட்சத்திற்கான நம்பிக்கையே இல்லை என்றே தோன்றுகிறது. காக்கா சாஹேபின் இந்த சோர்வான எண்ணத்தை மாதவ்ராவ் விரும்பவில்லை.
அவர் கூறினார், வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல்லதிர்ஷ்டம் உள்ள ஒருவர் இவ்வளவு தாழ்வுணர்ச்சியுடன் அழுவது பரிதாபமானது. பாபாவிடம் அவருக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் அவர் மன சலனமடைய வேண்டும்? நாதர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் நமது பக்தி அன்பும் பாசமும் உடையதல்லவா? ஹரியினுடைய அல்லது குருவினுடைய பெயரை ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதே நமக்கு முக்தியை அளிக்கும் என்று பாபா நமக்கு ஆணித்தரமாக கூறவில்லையா? பின் பயத்துக்கும் கவலைக்கும் ஏது காரணம்? மாதவ்ராவின் விளக்கத்தால் காக்கா சாஹிப் தீக்ஷித் திருப்தி அடையவில்லை. அன்று முழுவதும் அவர் நாதர்களின் சிறந்த பக்தியுணர்வைப் போல் தாமும் எவ்விதம் பெறுவது என்ற சிந்தனையிலும் எண்ணத்திலும் கவலையாகவும் மன அமைதியற்றும் இருந்தார். அடுத்த நாள் காலை பின்வரும் அற்புதம் நிகழ்ந்தது. ஆனந்தராவ் பாக்காடே என்ற ஒரு பெருந்தகை மாதவராவை தேடி அங்கு வந்தார். பாகவத பாராயணம் அப்போது நடந்து கொண்டிருந்தது. பாக்காடே மாதவராவின் அருகில் அமர்ந்து எதையோ அவரிடம் முணுமுணுத்தார். அவர் தாம் கண்ட தெய்வீக காட்சியை மெல்லிய குரலில் கூறிக்கொண்டிருந்தார். பாராயணத்துக்கு அவரது முணுமுணுப்பு சிறிது இடையூறாக இருந்ததால் காக்கா சாஹிப் படிப்பதை நிறுத்திவிட்டு மாதவராவை விஷயம் என்னவென்று கேட்டார். மாதவராவ், நேற்று உங்கள் சந்தேகத்தை எழுப்பினீர்கள். இப்போது அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது. பக்தியின் காப்பாற்றும் குணாதிசயத்தையும் குருவின் பாதங்களை வணங்குதல் வழிபடுதல் ஆகிய ஆர்வம் மட்டுமே போதும் என்று பாபா கனவின் மூலம் பாக்காடே அவர்களுக்கு காண்பித்ததை கேளுங்கள் என கூறினார். எல்லோரும், குறிப்பாக காக்கா சாஹிப் தீக்ஷித், அக்கனவு காட்சியை கேட்க ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர். அவர்களது யோசனையின் பேரில் பாக்காடே தமது காட்சியை பின்வருமாறு வர்ணிக்கத் தொடங்கினார். ஆழமான கடலில் இடுப்பளவு நீரில் நான் நின்று கொண்டிருந்தேன். திடீரென்று அங்கு சாய்பாபாவை கண்டேன். அவர் தம் பாதங்கள் நீரில் பட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார். பாபாவின் ரூபத்தால் நான் மிக மிக மகிழ்வு கொண்டு திருப்தி அடைந்தேன். கனவு என்று நினைக்க முடியாத அளவுக்கு தத்ரூபமாக அக்காட்சி இருந்தது. மிகுதியான ஆர்வத்துடன் மாதவராவும் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு, ஆனந்தராவ், பாபாவின் பாதத்தில் விழு என்றார். நானும் அங்கனமே செய்ய விரும்புகிறேன். ஆனால் அவரது பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றன. எங்கனம் எனது சிரசை அவற்றின் மேல் வைக்க முடியும்? நான் இயலாதவனாக இருக்கிறேன் என்று நான் கூறினேன். இதை கேட்டு பாபாவிடம் அவர் கூறினார், ஓ தேவா, நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியே எடுத்து கொள்ளுங்கள். உடனே பாபா தமது பாதங்களை எடுத்துக்கொண்டார். தாமதமின்றி நான் அவைகளை பற்றி கொண்டு வணங்கினேன். இதை கண்டு பாபா என்னை ஆசிர்வதித்து, இப்போது போ, உனது நன்மையை நீ பெறுவாய். பயத்துக்கோ கவலைக்கோ காரணமில்லை. எனது ஷாமாவுக்கு பட்டுக்கரை வேஷ்டி ஒன்றை கொடு, நீ நன்மை அடைவாய் என்றார். பாபா கனவிலிட்ட ஆணைக்கேற்ப பாக்காடே ஒரு வேஷ்டி கொண்டு அதை மாதவராவிடம் கொடுக்கும்படி காக்கா சாஹிப் தீக்ஷித்தை வேண்டிக் கொண்டார். ஆனால் பாபா அதனை ஏற்றுக்கொள்வதற்கேற்ற ஏதாவது ஒரு குறிப்பு அல்லது யோசனை கூறினாலன்றி தாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று மாதவராவ் கூறிவிட்டார். சிறிது விவாதத்திற்கு பின் காக்கா சாஹிப் திருவுள சீட்டு போட தீர்மானித்தார். ஐயப்பாடுள்ள எல்லா விஷயங்களிலும் திருவுள சீட்டு போட்டு பொறுக்கி எடுக்கப்பட்ட சீட்டில் கண்டுள்ளபடி நடப்பது காக்கா சாஹிப்பின் நிரந்தரமான வழக்கமாகும். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள தள்ளிவிட என்று 2 சீட்டுகளில் எழுதப்பட்டு பாபாவின் படத்தின் அடியில் வைக்கப்பட்டு ஒரு குழந்தையால் ஒரு சீட்டு எடுக்கும்படி கேட்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ள என்ற சீட்டே குழந்தையால் எடுக்கப்பட்டு வேஷ்டியும் மாதவராவிடம் கொடுக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்விஷயமாக ஆனந்தராவ், மாதவராவ் இருவருமே திருப்தி அடைந்தனர். காக்கா சாஹிப்பின் பிரச்சனை தீர்ந்தது. மற்ற ஞானிகளின் மொழிகளுக்கு மரியாதை கொடுக்க இக்கதை நம்மை ஊக்குவிக்கிறது. அதே சமயம் நமது அன்னையிடம், அதாவது குருவிடம் முழு நம்பிக்கை கொண்டு அவரது அறிவுரைகளின்படி நடக்கவும் கோருகிறது. ஏனெனில் அவர் வேறு எவரையும் விட சிறப்பாக நமது நலத்தை அறிகிறார். பின்வரும் பாபாவின் மொழிகளை உங்கள் உள்ளத்தில் ஆழ பதித்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் எண்ணற்ற ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் நமது தந்தையே, குருவே உண்மையான தந்தை, நிஜமான குரு ஆவார்.
மற்றவர்கள் பல நல்ல விஷயங்களை கூறலாம், ஆனால் நமது குருவின் மொழியை மறக்கவே கூடாது. சுருக்கமாக, உங்கள் குருவை முழு மனதுடன் நேசியுங்கள். அவரிடமே பரிபூர்ண சரணாகதியடையுங்கள். பயபக்தியுடன் அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்குங்கள். பின்னர் ஆதவனுக்கு முன் இருள் இல்லாதிருப்பதைப் போல் உங்கள் முன் நீங்கள் கடக்க வேண்டிய உலக வாழ்வினும் கடல் இல்லாததை காண்பீர்கள். மரப்பலகை பாபாவின் படுக்கைக்கானது, பகத்தினுடையது அல்ல. தமது ஆரம்ப நாட்களில் 4 முழ நீளமும் 1 முழ அகலமும் உள்ள ஒரு மரப்பலகையின் 4 மூலைகளிலும் சிட்டி அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க பாபா உறங்கினார். பின்னர் அவர் அப்பலகையை துண்டு துண்டாக உடைத்து தூக்கி எறிந்து விட்டார். அத்தியாயம் 10 பார்க்க. ஒருமுறை இப்பலகையின் பெருமையையும் முக்கியத்துவத்தையும் காக்கா சாஹிப் தீக்ஷித்திடம் பாபா விவரித்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் பாபாவிடம், நீங்கள் இன்னும் மரப்பலகையை விரும்பினால் சௌகரியமாய் தூங்குவதற்காக மசூதியில் மீண்டும் ஒன்றை தொங்கவிடுகிறேன் என்றார். பாபா மஹல் சபதியை கீழே விட்டுவிட்டு, நான் மேலே துயில விரும்பவில்லை காக்கா. மஹல் சபதிக்காக நான் மற்றொரு பலகையும் ஏற்பாடு செய்கிறேன். பாபா, அவன் எங்கனம் பலகையில் தூங்க முடியும்? பலகையின் மீது தூங்குவது எளிதல்ல. தன்னிடத்து பல நல்ல குணங்கள் பண்புகள் உள்ள ஒருவனே அங்கனம் செய்ய இயலும். தனது கண்கள் அகல விழித்திருக்கும் நிலையில் தூங்கக்கூடியவனே அதில் தூங்க முடியும். நான் தூங்க புகுமுன் மஹல் சபதியை என் அருகில் அமரச் சொல்லி எனது நெஞ்சின் மீது கை வைத்து நாமஸ்மரணம் கேட்கிறதா என கவனிக்கும்படியும் தூங்கிவிட்டால் எழுப்பும்படியும் அவனை கேட்கிறேன். இதை கூட அவனால் செய்ய இயலுவதில்லை. தூக்க மயக்கத்தில் தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறான். எனது நெஞ்சில் அவனது கை ஒரு கல்லை போல் கனப்பதை உணர்ந்து நான் ஓ பகத் என்று கூவும்போது அவன் அசைந்து கண் விழிக்கிறான். தரையின் மீதே சரியாக அமர முடியாமலும் தூங்க முடியாமல் தடுமாறுபவனும் தனது ஆசனம் தோற்ற அமைவு நிலை உறுதியாக இல்லாதவனும் தூக்கத்திற்கு அடிமையானவனுமான அவன் உயரத்திலுள்ள பலகையில் எவ்விதம் தூங்க இயலும்? மற்ற அநேக முறைகளில் அடியார்கள் மேல் கொண்ட அன்பினால் எது நம்முடையதோ, நன்மையோ தீமையோ அது நம்மிடம் இருக்கிறது, எது மற்றவனுடையதோ அது அவனிடம் இருக்கிறது என்று பாபா கூறினார். ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.